டெல்லியில் காற்று மாசு எதிரொலியாக மாநில அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் டெல்லியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தவிர அனைத்து வகுப்புகளும் நாளை முதல் ஆன்லைனில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜா வணக்கம். தலைநகர் டெல்லியில் சில நாட்களாகவே காற்று மாசு மிக மோசமான நிலையில் எட்டி இருக்கிறது. இன்றைய தினம் பார்க்கும்போது இந்த காற்றின் தரக்குறியீடு ஏக்யூஏ இண்டெக்ஸ் சில இடங்களில் 450 தாண்டி இருக்கிறது. கடுமையான பிரிவிற்கு சென்று இருக்கிறது. இதன் காரணமாக காற்றின் தரன் மேலாண்மை ஆணையம் அடுத்த கட்டமாக 4ஆம் நிலை கிராப் நிலை கட்டுப்பாடுகள் நாளைக்கு முதல் அமலுக்கு வரும் என அறிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடுகளில் முக்கியமாக மாநில அரசு தரப்பில் இந்த பள்ளிகளுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு ஆன்லைன் முறையில் பாடங்கள் நடத்த முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல் குறிப்பிட்டிருந்தது. இதன் அடுத்த நடவடிக்கையாக டெல்லி மாநில அரசு தரப்பில் டெல்லி முதல்வர் அதிஷி ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருந்திருக்கிறார். நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தவிர்த்து மற்ற வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் கிடையாது, ஆன்லைன் கல்வி முறை பின்பற்றப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த வியாழக்கிழமை கூட இந்த காற்று மாசு பிரச்சனை காரணமாக முதற்கட்டமாக 5ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் கிடையாது, ஆன்லைன் கல்வி பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அடுத்த கட்டமாக அரசு ஊழியர்கள் 50% வீட்டிலிருந்து பணி செய்வதும் மீண்டும் 50% அலுவலகத்திலிருந்து பணி செய்வது, தனியார் அலுவலகத்தில் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி செய்வது, மற்ற அடுத்த கல்வி நிறுவனங்கள் மூடல், அதே போல் வணிக நடவடிக்கைகள் மூடுவது, பதிவு எண்களின் ஒற்றைப்படை எண்கள் அடிப்படை வாகனங்களை இயக்கி அனுப்பது போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசு தரப்பில் மாநில அமைச்சர் கோபால் ராய் தலைமையில் நாளை 12 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்பட இருக்கிறது. அவருக்கு நடுக்கடல்ல கொண்டு பேனா வைக்கிறீங்க, எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? திரு உதயநிதி அவர்களே, நாட்டுக்கு கார் பந்தயம் தேவையா? இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு ஆளுக்கு போட செருப்பு கூட இல்லாத செய்தி பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி பொறாமையில பேசிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டோம், அது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. என்ன திட்டத்தை நீ கொண்டாந்த? என்ன திட்டத்தை நீ கொண்டாந்த? என்ன திட்டத்தை நீ கொண்டாந்த? இப்படி நான் பேசிய திட்டங்கள் ஒன்றாவது நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கீங்களா? அப்பா மகனை புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறான், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு, திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலின் பேசுறாரு. ஸ்டாலின் முதலமைச்சர், இப்போ ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர். எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது? உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உதயநிதி நாவடக்கம் தேவை. உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா உழைப்பவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் கோரி அவரது சார்பில் வழக்கறிஞர் பிரபாகரன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் தளபதி 69 படத்தின் படப்பிடிப்பு நடப்பதை அறிந்து கொண்ட ரசிகர்கள் விஜயை காண குவிந்த நிலையில் படப்பிடிப்பு முடிவில் வீடு திரும்பிய விஜய் சொகுசு காரில் அமர்ந்தபடி ரசிகர்களை பார்த்து கையசைத்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது.
கீழே இருந்தவங்க முடியாது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிடக்கிறான், விடு என்ன விஷயம் சொல்லுனாரு. தேதி வேணும், எதுக்கு? உங்கள் மணி விழா எங்கே நடத்த போகிற? கோபாலபுரத்தில். உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். சரி தரேன். இல்லை இப்போவே கொடுங்க. ஏன்னா உங்கள் அப்பன மாதிரி இப்படியாவது காரணம் இருக்கா? இப்படியே கேட்டார். அப்போ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் 1000 ரூபாய்க்கு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் கலைவாணர் அரங்கம். இப்போ கலைவாணர் அரங்கம் பாருங்கள், இப்போ சில்ட்ரன்ஸ் தேட்டர் அதுக்கு பேர். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் வராங்க, பெரிய மேடை போடணும். இப்போல்லாம் சாதாரணமாக வந்து போட்டு போயிடுறாங்க, அது வேற. போட்டு அடுத்த நாள் கைட்டிட்டு போயிடுறாங்க, அடுத்த நிமிஷமே கைட்டிடுறாங்க. இப்போ அப்போல்லாம் அதுக்கு அடிப்படை ஒர்க்கெலாம் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு போட்டு ஒரு 3 நாள் மேடை போட்டோம். அதே கோபாலபுரத்தில் அதே 4வது தெருவில் ஒரு 4 வீடு தள்ளி டாக்டர் ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ணன் பேர். இப்போ இறந்துட்டார். உதயாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அவர் தான் டாக்டர் பார்ப்பார். எல்லாம் முடிச்சுட்டு மருந்து மாத்திரைலாம் எழுத மாட்டார், ஒரு சிறப்பு எடுப்பார், அது அவரே கலப்பார், கலந்து கொடுத்துருவார், சரியாக போடும். இப்போ ராசியான டாக்டர் அவர். அண்மை செய்தி. தமிழகத்தில் 18 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இரவு 10 மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, கோவை, திருப்பூர், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாமக்கல், சேலம், திருச்சி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கரூர், நீலகிரி, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இரவு 10 மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்பி அவர்களை நேரம் இல்லை, இருந்தாலும் 2 வார்த்தைகள் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள ஒப்புதல் கொடுத்தவுடன் என்னிடத்திலே பல பேர் என்னை தொலைபேசியில் அழைத்து நீங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம், திரு கே ராஜன் அண்ணவர்கள் நம்மளை நிறைய திட்டியிருக்கிறாரு, அதனால் நீங்கள் கலந்துக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்முடைய தலைவரை எதிர்த்து அவர் தேர்தலே போட்டிட்டார், மேயர் தேர்தல்னு. தலைவர் போட்ட உடனே நான் வாபஸ் வாங்கிட்டேன். சரத்குமார் என்ன கூட்டு போய் சரி நான் பிரச்சாரம் பண்ணேன். பல நேரங்கள் என்னை திட்டியிருக்கிறார், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கூடாது என்று பல பேர் இடத்துல சொன்னார்கள். நான் சொன்னேன், அவர் சில நேரம் திட்டுவார், இன்னைக்கு பாராட்டுவார், இன்னைக்கு பாராட்டியிருக்காரு, நாளைக்கு மீண்டும் திட்டினாலும் திட்டுவார். அவரை திட்டினாலும் பாராட்டினாலும் அவர் மனசுலேருந்து வர்றது தான். இந்த ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று சொல்கிறதெல்லாம் கிடையாது. மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவார். அதுவே அவருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்கம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் பரவாயில்ல அண்ணன் ராஜன் அவர்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாரு. பொதுமக்களுக்கு இன்னும் பெருமையாக சொல்லணும்னா என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதனால் கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன் என்ற அந்த உணர்வோடு தான் நான் இங்கே கலந்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு நான் தப்பு பண்ணாலும் திட்டுங்க. இப்போ எப்படி பாராட்டுறீங்களோ அதே மாதிரி தான் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் நடத்துங்க, பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நடத்துங்க. கண்டிப்பாக அதில் நான் கண்டிப்பாக கலந்து கொண்டுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் காமராஜர் தொண்டன், அடுத்து நான் தலைவராக எடுத்து. வயதான ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ஒருவர் எடுத்த முடிவு முதுமையில் தனிமையில் வசிக்கக்கூடிய பலருக்கு இடி போல இறங்கி இருக்கிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பேரக்குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாட வேண்டிய வயதில் முதியவர் எடுத்த முடிவு அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளை மட்டுமல்ல, தனிமையில் வசித்து வரும் பெரும்பாலானோர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. போரூரைச் சேர்ந்தவர் சிவக்குமார்
இவரின் மனைவி கோதை. சிவக்குமார் ரிசர்வ் வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கிறார். தங்களுடைய 2 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். போரூரில் சுமார் 3.5 கோடி ரூபாயில் கைக்கெட்டும் தூரத்தில் அனைத்து வசதிகளும் நிரம்பிய ஹைஃபை அபார்ட்மெண்டில் 13வது மாடியில் சொந்தமாக வீடு வாங்கி வசித்து வந்திருக்கின்றனர். இதுபோக தம்பதிகள் இருவருக்கும் ஏராளமான சொத்துக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2 மகன்களும் திருமணம் முடிந்த நிலையில் சுமார் 15 வருடங்களுக்கு மேல் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆனதாக கூறப்படுகிறது. வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாகவே பேரக்குழந்தைகள் மற்றும் மகன்களிடம் பேசி வந்திருக்கின்றனர். அனைத்து வசதிகளிருந்தும் தங்களை கவனிக்க இரத்த சொந்தங்கள் அருகில் இல்லாததால் அது தொடர்பான வருத்தங்கள் இருவருக்கும் இருந்துள்ளது. மேலும் இருவருக்கும் வயது 70ஐ தாண்டியதால் முதுமை காரணமாக அவர்களது நடமாட்டமும் குறைந்திருக்கிறது. மேலும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியாலும் தவித்து வந்திருக்கிறார் சிவக்குமார். நோய்வாய்ப்பட்ட தன்னை கவனித்துக் கொள்ள முடியாமல் சிரமப்பட்டு வந்திருக்கிறார். பேரன், பேத்தி, மருமகள் என அனைவரும் இருந்தும் யாரும் அருகே இல்லாத நிலையில் இருப்பதை எண்ணி இருவரும் மனம் வெதும்பியிருக்கின்றனர். தனிமையை சமாளிக்க முடியாத சிவக்குமார் கிச்சன் அருகே உள்ள இடைவெளி வழியாக 13வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனிடையே முதுமையில் தனக்கு ஒரே துணையாக இருந்த கணவன் தற்கொலை செய்து கொண்டது கோதையை மிகவும் பாதித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோதை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களின் மூலமாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சரியான அறிவுரை வழங்கும் முதுமையான ஒருவருக்கு தனிமை சூழ்ந்ததால் அவர் எடுத்த முடிவு வயதான தம்பதிகள் பலருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆலமரத்தை தாங்க வேண்டிய விழுதுகள் போல பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்தில் பட்டுப்போன விழுதுகளால் ஒரு ஆலமரமே சாய்ந்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.